ஹாய்ப்பா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வேலைக்கு கிளம்பியாச்சு இன்னைக்கு. அப்புறம் இன்னைக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காலையில நான் வந்து சுறுசுறுப்பா எழுந்துருச்சுங்க. ஏதாவது செய்யலாம், குழம்பு வச்சு ஒரு காய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்ட்டு தம்பிகிட்ட ஒரு வார்த்தை தாங்க கேட்டேன். "என்னடா செய்யறது?" அப்படின்னு. ஏன்னா எனக்கு எதுவும் ஐடியாவே இல்ல. என்ன செய்யறதுன்னே தெரியல. "என்னடா செய்யலாம்?" அப்படின்னு கேட்டா, அவன் ஒரே வார்த்தையா சொல்லிட்டான், "அம்மா எனக்கு உருளைக்கிழங்கு போட்டு சாப்பாடு தாளிச்சு குடுத்துருங்க" அப்படின்னு சொல்லிட்டான். எந்த அளவுக்கு சுறுசுறுப்பா இருந்தனோ, அந்த அளவுக்கு சோம்பேறி ஆயிட்டேன். செய்யவே தோணாது. பசங்க கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அப்பாடி! அப்படின்ற மாரி ஆயிடும். அதனால தம்பிக்கு வந்து உருளைக்கிழங்கு போட்டு சாப்பாடு தாளிச்சு குடுத்துட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சாமி கும்பிட்டாச்சு. வழக்கம் போல தான் டைமும் ஆயிப்போச்சு. அ அப்புறம் எனக்கு என்ன செய்யலாம் அப்படின்றச்ச தோணவே இல்ல. என்ன பண்றது அப்படின்ட்டு. அப்புறம் தான் சரி ஒரு தயிர் பாக்கெட்ட வாங்கிட்டு வந்து தயிர் தாளிச்சுட்டேன். சரி வாங்க என்னோட லஞ்ச் என்னன்னு பார்ப்போமா? வாங்க. காலையில எழுந்திரிக்கிறதே பெரிய கஷ்டங்க. சீரியஸாவே. அதுவும் இந்த குளிர்காலம் வேற ஆரம்பிச்சுருச்சு. காலைல சரியான குளிர் எழுந்திரிக்கவே முடியல. சாப்பாடு. அப்புறம் சொன்னேன்ல தயிர் கொஞ்சம் தாளிச்சு வச்சிருக்கேன். தயிர் தாளிச்சு வச்சிருக்கேன் சாப்பிட்றக்கு. அப்புறம் உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு வறுவல். அடுத்து இது வந்து முட்டை. வேக வச்சு வச்சிருக்கிறேன். இவ்வளோதாங்க என்னோட லஞ்ச். இன்னைக்கு வேலை ரொம்ப சிம்பிள். ஆனாலும் கொஞ்சம் சோம்பேறித்தனமா தான் இருக்கு. சரி நான் சொன்னது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.